வெல்கம் டு யுவன் vlogs. vlog ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகுது. இது வரைக்கும் ஒன்று கூட நம்ம பண்ணல. ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட இருக்கிறவங்களும் ஒருத்தனைங்களையும் காணோம். இன்னைக்கு ஏதாவது பண்ணுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ போலாம் வாங்க. மணி 10 ஆகுது. யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. டேய் ரசா எந்திரிக்க மாட்டானே. தம்பி யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? தம்பி vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ப்பா. என்ன பண்ணலாம்? லாகா இங்கே இன்னைக்கு சண்டே முதல்ல சமையலை பாருங்க. இப்போ சமையலா? இது நல்லா இருக்கே. அப்போ இன்னைக்கு சமையலே vlog பண்ணிடலாம். ரெடி ஆயிட்டோம். என்ன சமைக்கலாம்? சண்டேனாலே நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜா? ஓகே, என்ன சமைக்கலாம்? அதில் சிக்கன் சமைப்போம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நோ ஹீட்ரா. மட்டன் அதுக்கு நம்ம லோன் எடுக்கணும் சமைக்கிறதுக்கு. நம்ம பட்ஜெட்டே இல்லை. சரி, மீன் போயிடும். ஓகே, சமைச்சிருவோம். சமைக்கிறோம். சமையல்னாலே நம்ம தான். சரி, அப்போ மீன் கடையை தேடி போவோமா? பார்க்கலாம். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா எங்க இருக்கு? ஐ, இந்த இருக்கு. ஒரு வழியா ரொம்ப நேரம் தேடி பெரும்பாக்கத்தில் இருக்க மீன் கடைக்கு வந்துட்டோம். மீன் எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். காலையிலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்ன மீன் வாங்க போகிறோம்? மீன்னாலே எதுவும் தெரியாது. என்ன மீன்? பாரு, மூஞ்சி தெரியுமா? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஃபைனலாக இந்த மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்கிட்டோம். மீன் கடையில் ஒரே கூட்டமாகவும் சத்தமாகவும் இருந்ததுனால நம்மளால் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் ஒரு வழியாக 1 கிலோ மீன் வாங்கிட்டோம். ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்ததுனால நமக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ அதனால் டீ பிரேக் கொடுத்து நெக்ஸ்ட்டு போகிறோம், க்ளீன் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். மீனாக கொட்டியாச்சு. மீன் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணு நல்லா பளிச்சு இருந்தால் ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். இதுவே கொஞ்சம் கொலன்னு இருந்தால் இப்போ ஹார்டாக இருக்குது. இதே கொஞ்சம் கொலன்னு இருந்தால் அது பழைய மீன். நார்மல் தண்ணியில் கழுவியாச்சு. இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவ போகிறோம். இங்கி மஞ்சள் தூள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மலைச்சாரல் போல பரபரப்பு தூவி ஓகே, நம்ம மீனை கழுவிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா பொரிக்கிறதுக்கு மசாலாவை கொட்டுவோமா? அரைச்சி ஊற்றுறதெல்லாம் நமக்கு ஆவர காரியம் கிடையாது. ஸோ
இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆச்சி மசாலாவை போட்டு பண்ண போகிறோம். லைட்டாக இஞ்சி பூண்டு லைட்டாடா பாவி போடுங்க. ஓகே, லெமனை கட் பண்ணி எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விடுவோமா? தரையில் வச்சு வெட்டுறேன். எலுமிச்சை பழத்தை அப்படியே புளிஞ்சு விட போகிறோம். ஏன்னா இப்போ வரேன்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இரட்ட போகிறோம். மசாலா பத்தாது போலியே, போட்டுப்போம். இது பெரிய நாத்தாடு சாருக்கு அப்படியே கொட்டுனா இருடா. என்ன பண்ணியாச்சு, பெரட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெரட்டி முடிச்சாச்சு. நம்ம வேலை முடிஞ்சுது. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே பொரிச்சு எடுத்தா சும்மா சூப்பராக வரும். முடிஞ்சு நம்ம வேலை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோமா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து சாப்பாடை வச்சுருவோம். உப்பு ஆடா பாவிகளா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.